ஹாய் ஒருவன் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலுக்கான லாஸ்ட் டே நைட் வீடியோ. ஸோ ஒரு 95 மார்க் படித்தா கூட இது படித்தா கூட 95 மார்க் எடுக்க முடியுங்கிறது நம்ம முடியுதா? கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா சூஸு, டைம்லைனு, மேப் 5 மார்க் 8 மார்க்கு இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலே அதிலே உங்களுக்கு ஒரு 20-30 மார்க் வருது. ப்ளஸ் நான் சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் டீட்டெயிலும், ஜாகிரஃபியில் ஒரு 8 டீட்டெயிலும் இதை நீங்கள் படிச்சிங்கனாலே டீட்டெயில் கவர் ஆயிரும். ஆனால் அதிலே டைம்லைன் மேப்பும் வரதுனால உங்களுக்கு குறைஞ்சது 8-5 மார்க் ஒரு ரொம்ப வீக்காக இருக்கவங்க கூட எழுதிடலாம். ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி மட்டும் படிச்சுட்டு மேப்பு டைம்லைனு டிஸ்டிங்யூஷ் கீ ரீசனும் பார்த்தா 8-9 எழுதலாம். நல்லா படிக்கிற பசங்களுக்கு நான் இங்கே கொடுத்தது எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக முடியும். படிக்க முடியாத பசங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஹிஸ்ட்ரிலையும் ஜாகிரஃபிலையும் கவனம் செலுத்து. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உனக்கு தியரி கொஸ்டின் 4 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட டைம்லைன், மேப், டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் நான் சொன்னது படிச்சுன்னு 8 எழுதலாம் கன்ஃபார்ம். ஓகேவா? அண்ட் நீங்கள் 7 எழுதலாம். அண்ட் நீங்கள் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் சில கொஸ்டின் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இதிலே அதை மட்டும் படிச்சிங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கவங்க எடுத்துடலாம். வீக்காக இருக்கவங்க கூட 80 மார்க் எடுக்க முடியும். அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். 50 மார்க் பற்றி பேசியாச்சா? 8 மார்க்கு நான் சொல்கிறது அப்படியே கேட்டிங்கன்னா அது நீங்கள் பார்த்திங்கன்னா அது 8 மார்க்கு. மேப்பு கடைசியில் படிக்க முடியாதவங்களுக்காக ஒரு மேப் கொடுத்துருக்குறேன். செட்டாக கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் கேட்ட பப்ளிக்கில் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்குறேன். அதை நீ படிச்சுட்டு போனாலே கன்ஃபார்மாக உன்னால் 8க்கு 8 வாங்க முடியும். ஆனால் 5 மார்க் மேப்பு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், எடுத்துடலாம். ஓகேவா? அண்ட் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் மட்டும் படிச்சிங்கன்னா 10 2 மார்க் கேட்பாங்க. அதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்து போனாலும் 7 கரெக்ட் ஆகலாம். இப்போ ரொம்ப வீக்காக இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க முடியலன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி நான் சொல்கிறத மட்டும் பார்த்துட்டு போ. 10 தான் இருக்குது, 20 கொஸ்டின் தான் இருக்குது. அதை நீ பார்த்துட்டு போனாலே போதும். 2 மார்க்கு. சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் படிக்க வேணாம். நான் சொல்கிறது ரொம்ப முடியாத பசங்க அப்படி பார்த்தாலே கால்குலேட் பண்ண 80 வரும். சரியா? மீதி இருக்கிற எல்லாமே இந்த போர்டில் இருக்க எல்லாமே படிச்சுன்னா சென்டம் கூட எடுக்கலாம். பட் நான் 95 எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் கொஸ்டின் சொல்கிறேன், இதுதான் வரக்கு நிறைய வாய்ப்புகள். யூனிட் 1 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். சார் பாஸ் ஆக சொல்லுங்கள் சார். பாஸ் ஆகிறதுக்கு டைம்லைனு, மேப்பு, 2 மேப்பு, ஹிஸ்ட்ரி மேப்பு, ஜாகிரஃபி மேப் 13 மார்க்கு. மேப்பு, டைம்லைனு, மேப் வீடியோ நேற்றே போட்டாச்சு, போய் பாரு. அந்த பிடிஎஃப் எடுத்து படி. டைம்லைனு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இது 3 படிச்சுக்க. அண்ட் நான் நேற்று மினிமெட்டிலே கொடுத்துருக்கேன் அதே வீடியோவில். ஸோ அந்த மினிமெட்டில் வச்சு டிஸ்டிங்யூஷ் கீ ரீசன் முடிச்சிரு. ஈஸி, 2 பாயிண்ட் எழுதுனா போதும். 4 இதிலே நீ ஓரளவுக்கு பாஸ் ஆகிடலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்கே நான் மென்ஷன் பண்ணுவேன். அதை மட்டும் பார்த்துட்டு போனால் நீ பாஸு 40 மேலே எடுத்துடலாம். ஓகேவா? பயப்பட வேண்டாம். ஓகே. யூனிட் 1 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன். இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நான் இங்கே இப்படி மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப முடியாத பசங்க இது ஒன்றாவது பார்த்துட்டு போங்க. அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைஸ் ஆஃப் ஹிட்லர், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் யூஎன் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் யூனிட் 5ல் 19th century ரிஃபார்ம் மூமெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் கட்ட மூமெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். அவுட் பிரேக் ஆஃப் வெல்லூர் பார்க்கணும். 1857 ரிவால்ட் பார்க்கணும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பார்க்கணும். ஃபெயிலியர் ஆஃப் 1857 நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. 1857 ஃபெயிலியர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க, வந்திருக்குது. ஓகேவா? புக்கின்னது. அடுத்தது பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெரியார் ஈவிஆர். தமிழ் சிவில் டிசோபீடியன்ஸ் நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. 80க்கு மேலே வேணும்னா நீ படிச்சு தான் ஆகணும். நான் சொல்கிறது ரொம்ப முடியாத பசங்க அவங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்ணேன். அதுக்கு நீயும் அதை படிச்சுட்டு போகாத. ஜாகிரஃபியில் நார்த்தன் மவுண்டன் படிச்சுக்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் படிச்சுக்கோ. ஃபாரஸ்ட்டு நல்லா படிக்கணும் படிச்சுக்க. ஆனால் ஃபாரஸ்ட் வரதான் போகுது. நான் சொல்கிறேன் ரொம்ப முடியாத பசங்களுக்கு நான் இது அண்டர்லைன் பண்ணுறேன், சொல்லிக்கிறேன். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு படிச்சுக்க. இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங் படிச்சுக்க. காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்தியன் இண்டஸ்ட்ரி படிச்சுக்க. அர்பனைசேஷன் படிச்சுக்க. இம்பேக்ட்ஸு, ரிவர் காவேரி சைக்ளோன்ஸ் படிச்சுக்க. பிளான்டேஷன் ஃபார்மிங் படிச்சுக்க. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் படிச்சுக்கோங்க. மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா படிக்கணும், எல்லாமே படிங்க. நான் கொடுக்குறது எல்லாம் படிங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டைரக்டிவ் பிரின்சிபல் டிஃபரன்ஸ் பார்த்தே ஆகணும். கவர்னர் சிஎம் படிச்சு தான் ஆகணும். நான் எலிமெண்ட் ஃபாரின் பாலிசி படிச்சு தான் ஆகணும். பிரிக்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஒரு சிவிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் சொல்லியிருக்கேன் பாரு, 6 கொஸ்டின் தான் சொல்லியிருப்பேன். அது படிக்க மாட்டியா? எக்கனாமிக்ஸில் ஜிடிபி கண்டிப்பாக வரும். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். குளோபலைசேஷன் மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுப்போங்க. ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க எம்என்சி டபிள்யூடிஓ படிக்கிறது நல்லது, படிக்க முடிஞ்சா. ஏன்னா அதுவும் ஈஸி தான். க்ரீன் ரெவல்யூஷன் பார்த்துக்கோங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முடியாதவங்க. ஜிஎஸ்டி, பிளாக் மணி ரொம்ப முடியாதவங்க பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கிளஸ்டரும் 5 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு தனியாகவே நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ட் இதிலே கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் படிச்சிங்கன்னா பக்கா சேஃப், 10 பேர் எழுதிடலாம். நீங்கள் ஃபில்லப்ஸ் இல்லாமல் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்க.
அடுத்த டைம் லைன் பொறுத்த வரைக்கும் இதுதான் 1910 40 30 50 20 40 வேர்ல்டு மூவ்மெண்ட் படிக்கணும்லாம் பரவாயில்ல, இந்தியன் மூவ்மெண்ட்டாவது படி. சரி, நான் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் படிச்சுக்கிறேன், 5 படிச்சுக்கிறேன் சார் இதில் அப்படின்னாலும் ஓகே தான். இந்தியன் மூவ்மெண்ட்டு மென்ஷன் பண்ணிட்டா மாட்டிக்குவீங்க. இந்தியன் மூவ்மெண்ட் தான் அதிகமாக கேட்குறாங்க வேர்ல்டு மூவ்மெண்ட்டோட. அப்போ இந்தியன் மூவ்மெண்ட்டில் இருக்கிறது 5 பார்த்துட்டு போ, ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துட்டு இந்த ரேஞ்சில் தான் கேட்குறாங்க அதிகமாக. மேப்பு, வேர்ல்டு மேப்பு யூனிட் 1 3 இருக்க புக் பேக் மேப் பார்த்தாலே போதும். நானே நேற்று கொடுத்துட்டேன், அது பார்த்தீங்கன்னா போதும். இந்தியன் மேப்பு புக்கின்னு தான் கேட்பாங்க. ஸோ யூனிட் 8ல் 100 பேஜ் நம்பர் 100ல் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் புக்கில். ஸோ அதை பார்த்துக்கோ, எது வேணாலும் வரலாம், கம்பல்சரியில். ஸோ 5 மார்க் அடிக்கணும்னு நீ இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும். மேப்புக்கு கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதிரு, மேப்பில் வந்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுரு. ஓகே, டிஸ்டிங்யூஸ் கீ ரீசன். டிஸ்டிங்யூஸ் கீ ரீசன் இவ்வளோ இருக்குலாம் நினைக்காத. நான் கொடுத்த மினி மெட்டீரியலில் டிஸ்டிங்யூஸ் 2 பாயிண்ட்டு, கண்டினியூஸ் டிஸ்கன்டினியூஸ். இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, அவ்வளோதான் கொடுத்துருப்பான். அதை நீங்கள் படித்தா போதும் 2 மார்க் கொடுத்துருவாங்க. 2 டிஸ்டிங்விஷ்க்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. கிவ் ரீசனுக்கு ஒரே ஒரு லைன் எழுதுனா கூட அந்த 1 மார்க் கிடச்சிரும். நான் ஆன்சர் கீ காட்டலான்னு நினச்சா அதுக்கான போதுமான டைம் உங்களுக்கு இல்லாதனால தான் காட்டல, ஓகேவா? ஸோ டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசனும் படிச்சிடலாம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க. 2 மார்க்ஸ் வந்து ரொம்ப முடியாத பசங்க ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி மட்டும் படிக்க. ஜாகிரஃபி ஈஸியாக தான் இருக்கும், நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஜாகிரஃபி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிவிக்ஸில் பாருங்களேன், கடைசி இந்த 4வது லெசனுக்கு மேலே எல்லா லெசனையும் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு 3 லெசன் எப்படி எல்லாரும் படிச்சிருப்பீங்க, கடைசி 4வதுக்கு மேலே பாருங்கள் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீ படித்தாலே போதும். இதை நீ படித்தாலே போதும், 7 கரெக்டாகலாம், இல்லை 8 கூட கரெக்டாகலாம். 10 கேட்பாங்க, 8 கரெக்டில் போதாதா? நல்லா படிக்கிறவன் எல்லாமே படி, 10மே கரெக்டாக இல்லை. கம்பல்சரி என்ன பண்ணுறது, கம்பல்சரிக்கு தனி வீடியோ நான் வந்து இப்போ போட போகிறேன் அடுத்தது, ஓகேவா? பிடிஎஃபோட போட போகிறேன். அந்த பிடிஎஃப்ல இது படித்தாலே உன்னால் கம்பல்சரி எழுத முடியும். அடுத்து 8 மார்க் ஜாகிரஃபி. 8 மார்க்கு இந்த செட்டு இந்த செட்டு இந்த செட்டு இந்த செட், நான் செட்டாக கொடுத்துருக்கேன் பாரு. 5 6 7 தமிழ் மீடியத்துக்கு நான் சொல்லலை, நீங்கள் தமிழ் மீடியமும் கண்டுபிடிக்கலாம் பார்த்தா. 7 8 9 இந்த 9 செட்டை படித்தா ரொம்ப ரிப்பீட்டட் தான் வந்திருக்குது. நான் எழுதுனதே திருப்பி எழுதியிருக்கேன். தார் டெசர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும், டெக்கன் பிளாட்டை பார்த்தா நிறைய இடத்துல இருக்கும், வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், ரான் ஆஃப் கட்ச் இருக்கும், கல்ஃப் ஆஃப் மன்னார், புக் இன் புக் பேக் எல்லாமே இருக்கும் இதில். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து நேற்று நடத்தி நான் போட்டுட்டேன். இதில் இருக்கிறதாவது பார்த்துட்டு போங்க. அட்லீஸ்ட் படிக்க முடியாதவங்க இது பார்த்துட்டு போங்க, 8 கரெக்டாகலாம். ஒருவேளை ஒன்று ஏதாவது ட்விஸ்ட் பண்ணலான்னா பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நான் கொடுத்த பிடிஎஃப் அனைத்தும் நான் நேற்று நடத்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா பிடிஎஃப் கிடைக்கும் மேப்போடுது. ஸோ பார்த்தீங்கனாலும் 8 மார்க் கிடச்சிடலாம். ரொம்ப வீக்காக இருக்கும், இதை மட்டுமாவது பார்த்துட்டு போ செட்டு, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக சூஸ் படிச்சிருங்க. அண்டு வேறு எதுவும் இல்லை, ஃபில்லப்ஸ் முடிஞ்சால் படிச்சிருங்க. ஃபில்லப்ஸே இல்லைனாலும் நம்மளால் 95 மார்க் எடுக்க முடியும். ஃபில்லப்ஸும் படிச்சிங்கன்னா ஒரு ஷார்ட் ஆகாது. ஏதாவது கஷ்டமாக கேட்டால் கூட நமக்கு வந்து என்ன ஆயிரும், கரெக்டாக நமக்கு காம்பன்சேட் ஆயிரும் அந்த 5 மார்க்கில். இல்லைனாலும் ஃபில்லப்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மித்தபடி 2 மார்க்ஸ் கம்பல்சரி நெக்ஸ்ட் வீடியோ வந்துடும். ஸோ 8 மார்க் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், கட்டபொம்மன், மெயின் காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 1857 ரிவால்ட்டு ஃபெயிலியர், காசு ஃபெயிலியரு, அதுக்கப்புறம் காந்தி மாஸ் லீடர் வேணும்னா பார்த்துக்கலாம், இங்கே எழுதலை, வரக்கு வாய்ப்பு கம்மி தான். பெரியார் ஈவிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் கூட 8 மார்க்கில் கேட்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன்னும் 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதில் 8 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் படிச்சுட்டு போனாலே நாளைக்கு நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று 80 மார்க் எடுக்கிறவங்களுக்கு 80 ப்ளஸ் 85+ன்னு எழுதியிருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒன்று நான் வந்து டீட்டெயில் மார்க் பண்ணியிருக்கல, அந்த மார்க் பண்ண டீட்டெயில் படித்தாலே போதும். அந்த மார்க் பண்ண டீட்டெயில் படிச்சுட்டு டிஸ்டிங்விஷ் கீ ரீசனு நான் சொன்னது முடியாத பசங்களுக்கு சொன்னல, ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியாவது படிங்க, அவங்க அது படித்தாலே போதும், 80+ எடுத்துடலாம். அண்ட் டைம் லைனு மேப்பு புரியுதா? நான் சொல்கிறது பண்ணாலே போதும். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப முடியாதுன்னு அவங்களுக்கு அந்த கொஷின்ஸ் படித்தாலே 80 to 85 மார்க் எடுத்துடலாம். அண்ட் இது போர்டில் எல்லாமே படித்தா 95க்கு மேலே எடுத்துடலாம், 100 கூட எடுக்கலாம் நான் சொன்னது கேட்டிங்கன்னா. தேங்க்யூ. கம்பல்சரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.